சீப்பு செந்தில் என்று அழைக்கப்படும் அண்டா செந்தில் வந்து பல பயங்கரமான கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, இந்து மதத்தில் பல பிரச்சனைகள் பல சண்டைகள் இருக்கிறது. ஐயருக்கு ஐயங்காருக்கு சண்டை, வடகலைக்கும் தென்கலைக்கும் சண்டை, நம்பூதிரிக்கும் தீட்சிதர்களுக்கும் சண்டை, சிதம்பரத்தில் தீட்சிதருக்கு அங்கே இருக்கக்கூடிய ஓதுவாருக்கும் பெரிய கைகலப்பாகி போச்சு. அங்கே சாமியோடு வந்த பெண்களுக்கும் தீட்சிதர்களுக்கும் பெரிய ரகலையாகி போச்சு. இவர்கள் எல்லாருமே இந்துக்கள். பார்த்தீர்களா, இவர்களுக்குள்ளேயே இவ்வளவு சண்டைகள் இருக்கிறது. ஆர்எஸ்எஸ் என்னங்க எங்கே போனது, இந்து முன்னணி எங்கே போனது அப்படின்னு உருண்டுக்கிட்டே வந்து அண்டா வந்து கடைசியில் எங்கே நிற்கிது அப்படின்னா, எதற்காக இந்த மாநாடு தேவையே இல்லையே அப்படின்னு சொல்லி போட்டு வந்து நிற்கிது. நாங்கள் கேட்குறோம், தெரியாமல் தான் கேட்குறேன், இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வேறு மதத்தில் இல்லவே இல்லையா? பாதிரியாளர்களுக்குள்ள சண்டை வந்து தேவாலயத்தை யார் நிர்வகிக்கிறதாகி பெரிய ரகலையாகி அடுத்தடியான செய்தியில் நீ பார்த்ததே கிடையாதா? அதே போல் இஸ்லாமியர்களுக்குள்ளே வந்து மசூதியை நிர்வகிக்கிறதுக்குள்ள பிரச்சனைகளாகி கோர்ட்டு கேஸ்னு போனதெல்லாம் நீ கேள்விப்பட்டதே இல்லையா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜாகிர் ஹுசேன் என்கிற ஒரு இஸ்லாமிய பெரியவர் வக்பு சொத்துக்களை காப்பாற்றுறதுக்காக போராடி நடு ரோட்டில் வெட்டி சாய்க்கப்பட்டார். அவர் கொன்னது யார்? முஸ்லீம். செத்தது முஸ்லீம், இறந்தது முஸ்லீம். அன்னைக்கெல்லாம் வாய் என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க? வாயில் என்னடா வச்சுருந்தீங்க? ஏதாவது ஒரு வார்த்தையாக அதை பற்றி பேசுனீங்களா? பேசவே கிடையாது. சரி, அதெல்லாம் கூட விடு. நீ முட்டு கொடுக்குற திமுகவில் ஒருத்தருக்கு அடிச்சுட்டு சாவலியா? கிருஷ்ணனை கொன்னது யார்? அதிமுகக்காரனா? பொட்டு சுரேஷை போட்டு தள்ளினது யார்? பிஜேபிக்காரனா? லீலாவதியை வெட்டி சரித்தது யார்? ஆர்எஸ்காரனா? அதெல்லாம் கூட விடு. தினகரன் அலுவலகம் அந்த பத்திரிக்கை எந்த கட்சிக்கு சொந்தமானது? அந்த கட்சி அலுவலகத்துக்குள்ளே நுழைஞ்சு 3 பேர்த்த வந்து உயிரோடு பெட்ரோல் ஊற்றி கொளுத்துனது யார்? வேறு கட்சிக்காரங்களா? இதை பற்றிலாம் பேசுகிறதுக்கு உனக்கு தகுதி இருக்கா, யோக்கியது இருக்கா, துப்பு இருக்கா அதை பற்றி பேசுகிறதுக்கு? அதெல்லாம் கூட இப்போ சமீபத்தில் வந்து மாறன் பிரதர்ஸ்குள்ள சண்டை வந்து கோர்ட்டு கேஸ்னு முடிக்கிட்டு நிற்கிறாங்க. ஒரு தாய் மக்கள் ஒரே கட்சிக்காரங்க நடுவில் போய் நின்று இதை பற்றி பேசிப்பார். ஒரே தாய் கட்சிக்குள்ள நீங்கள் அடித்து கொள்ளலாமான்னு கேட்டுப்பார். அண்டாவை குப்புற போட்டு ஏன் முடிச்சிடுவாங்க. அதை பற்றிலாம் பேசுகிறதுக்கு உனக்கு தகுதி கிடையாது, வக்கு கிடையாது. இந்து மதத்துக்குள் இருந்தால் மட்டும் தேடி பிடிச்சி ஓடி வந்து இப்படி அடிச்சுக்கலாமா அப்படி அடிச்சுக்கலாமான்னு லூசத்தனமாக கேட்டுக்கிட்டு இருக்க. மனிதர்கள் எங்கே இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் இந்த மாதிரி சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதை நம்ம ஆதரிக்கலை, சரின்னு சொல்லலை. ஆனால் தவிர்க்க முடியாது. யாரோ சில பேர் கொஞ்சம் குறுக்கு புத்தி உள்ளவர்கள் இந்த மாதிரி செயல்படத்தான் செய்வார்கள். அவர்கள் நம்ம கண்டிக்கிறேன். இது எல்லா பக்கமும் இருக்குது. எங்கேயுமே இருக்கிறதே எல்லாத்தையும் விட்டுட்டு இந்து மதத்தில் இருக்கிறத மட்டும் நோண்டி வந்து கேட்குற பார்த்தியா? இதுக்கு பேர் தான் வந்து சில்லற புத்தி அப்படிங்கிறது.